தந்தை மகன் தூயவன் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தன்னை பலியா தங்கமைத்தான், தரணிய வாழ்வி உயிர் கொடுத்தான். நெஞ்சில் இறைவனை வளர்த்து நிலையரும் செய்து கலந்துடுவோம். அவர் பங்கு கொண்டு கண்டு மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கணும் பாவங்கள் குறைகள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Almighty ever living God, who govern all things both in heaven and on earth, mercifully hear the pleading of your people and bestow your peace on our times. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். செயின்ட் ஜூலியன் என்னும் புனிதர் நினைவு கூறப்படுகின்றார். ஆண்டின் பொது காலத்தை துவக்கி இருக்கிறோம். இன்றைய தீம் அதிகாரத்தோடு போதித்தார். திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் ரஞ்சினி ஃப்ரம் லண்டன். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவிலின் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். படைகளின் ஆண்டவரே, நீரும் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமண் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு ஏலி மனநிறைவோடு செல், இஸ்ராயேலின் கடவுள் நீ ஆண்டவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியால் உம் கண்முன் அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே உணவு அருந்தினார்.
உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவும் சீடர்களும் கபர்நகூம் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He gives orders even to the unclean spirits and they obey him. இவர் தீயாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே. இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, faith is mighty but without love it profits nothing. The devils confessed Christ but lacking charity it availed nothing. Saint Augustine. விசுவாசம் பெரிது, ஆனால் அன்பில்லாமல் ஒன்றும் பயனில்லை. The devils confess Christ but lacking charity it availed nothing. Saint Augustine. அலகைகள் இயேசுவை அறிவித்தன, ஆனால் அன்பில்லாமையால் ஒரு பயனும் பெறவில்லை. 1 Corinthians 13. Faith is powerful but without love it profits nothing. விசுவாசம் வல்லமையானது, ஆனால் அன்பில்லையானால் அது ஒன்றுமில்லை. What others think of me is less important. What they think of Jesus because of me is critical. Faith is both a free gift of God and a free assent of our will to the whole truth that God has revealed. To live, grow and persevere in the faith to the end, we must nourish it with the word of God. கடவுள் வெளிப்படுத்திய முழு உண்மையை விசுவசிப்பது கடவுளின் இலவச கொடை, எனது எண்ணத்தின் சமர்ப்பணம். விசுவாசத்தில் வாழ, வளர, நிலைத்து நிற்க இறை வார்த்தையால் விசுவாசத்தை பேண வேண்டும். ஜெபம். Lord Jesus, your word is power and life. May I never doubt your loving, saving love and mercy and the power of your word to bring healing and the deliverance to those in need. ஆண்டவராகிய இயேசுவே, உமது வார்த்தையை வாழ்வும் சக்தியும், உமது காக்கும் அன்பையும் இரக்கத்தையும், தேவையில் இருப்போருக்கு நற்சுகத்தையும் விடுதலையும் தருகிறது என்பதை ஒருபோதும் தளராமல் நம்புவேனாக.
ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உடல் நாம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நடக்கின்றேன். சிந்தனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது. இது இயேசுவின் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் நடிமனம் என்பதால் என் கரைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் ஏழ் என்பதால் நான் ஆவியினால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. Pour on us, O Lord, the spirit of your love, and in your kindness make those you have nourished by this one heavenly bread, one in mind and heart. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என்னல் சிநேகமாயிரும். மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, என்னல் ரட்சண்யமாயிரும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதியான கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் துரோஸ்ரம் நமஸ்காரம் உண்டாக்கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening.